எஸ்எம்எஸ்னின் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் என்ற தலைப்பில் மாணவர்களின் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நமது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி 26 பிப்ரவரி 2026 வியாழக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் நிறைய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டியாய் திகழ்பவரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்களுக்கு எளிமையான முறையில் எடுத்துரைப்பவரும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துபவரும் மதிப்பிற்குரிய கே. கலைமணி அவர்கள் நமது பள்ளிக்கு வருகை தந்து இந்த உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி மாணவர்கள் தங்கள் உயர்கல்வியை வெற்றியடையும் வழியில் தேர்வு செய்யும் வழிவகைகளையும் அதன் மூலம் அவர்கள் பயன்பெறுவதற்கான பல்வேறு சிந்தனைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனையினை நிறுவி அதன் மூலம் பல நற்செயல்கள் செய்தும் முகநூல் மற்றும் வலைதளங்கள் மூலமாக எண்ணற்ற தகவல்களை மக்களுக்கு பயனுள்ள முறையில் நிறைய கருத்துக்களை எடுத்து கூறும் நமது மக்கள் நாயகன் மருத்துவர் வி. குமரேசன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மருத்துவ ரீதியாக தங்கள் உடலை பேணி காப்பது பற்றியும் மேலும் தன் சொந்த வாழ்க்கையை மேற்கோள் காட்டி வாழ்க்கையில் பல இன்னல்களை தாண்டி சிறப்பதற்கான தன் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும் அவரது பள்ளி வாழ்க்கையை நினைவூட்டி தன் ஆசிரியர்கள் அவருக்கு வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய உதவியதையும் சுட்டிக்காட்டி மாணவர்களை உத்வேகப்படுத்தினார். ஒழுக்கமும் உடல் ஆரோக்கியமும் ஒரு சராசரி மனிதனை வாழ்க்கையில் சிறந்த இடத்தை அடைய செய்யும் என்பதை மாணவர்களுக்கு சிறப்பாக எடுத்துரைத்தார். அடுத்தபடியாக இந்த உயர்கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மதிப்புமிகு திருப்பத்தூர் வட்டாட்சியர் அவர்கள் திரு இரா. மாணிக்கவாசகம் அவர்கள் தான் பயின்ற பள்ளி பற்றியும் அங்கு பயின்றபோது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இன்னல்களையும் தகர்த்தெறிந்து அவர் இன்று ஒரு வட்டாட்சியராக இருப்பதற்கான முயற்சிகளையும் காரணங்களையும் மாணவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக எடுத்துரைத்தார். மேலும் மாணவர்கள் நல்வழியில் செல்ல வேண்டும் என்பதற்கான உதாரணங்களையும் மேற்கோள் காட்டி மாணவர்களுடன் கலந்து உரையாடினார். இந்நிகழ்ச்சியில் நோக்கம் 1, அரசு மற்றும் அரசு சாராந்த கல்லூரிகளில் உள்ள தொழில்முறை மற்றும் கலை அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகள். 2, தம் திறமைகளை தாமே அறிந்து தமக்கு ஏற்ற பாடப்பிரிவுகளை தாமே தேர்வு செய்தல். 3, எந்தெந்த பாடப்பிரிவுகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள். 4, கல்லூரிகளை தேர்வு செய்வது எப்படி. மாணவ மாணவியர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டனர். நமது பள்ளி நிர்வாகத்தின் பெரும் முயற்சியால் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற திரு கே. கலைமணி அவர்கள் மற்றும் மருத்துவர் குமரேசன் அவர்கள் மற்றும் திருப்பத்தூர் வட்டாட்சியர் திரு இரா. மாணிக்கவாசகம் அவர்களுக்கு நம் பள்ளியின் நிர்வாகம் சார்பாக சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் அனைத்து வகை ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். புதிய பாதை, புதிய நோக்கம், புதிய கொள்கை. இம்மூன்றின் வளர்ச்சியிலும் 100 ஆண்டுகள் கண்ட நம் எஸ்எம்எஸ் பள்ளி 100 ஆண்டு கொண்டாடிய பெருமை மிகு பள்ளி.